ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆர்ஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல் பதம் 32 ஏவம் திரிலோக குருணா சந்திஷ்ட சப்த யோனினா பதர்யாஸ்ரமம் ஆசாத்திய ஹரிம் ஈஜே சமாதினா. மொழிபெயர்ப்பு. அனைத்து வேத ஞானத்திற்கும் மூலமான பரமபுருஷரால் இவ்வாறு உபதேசிக்கப்பட்ட உத்தவர் பத்ரிகாசிரமம் என்ற புண்ணிய தீர்த்தத்தை அடைந்து பகவானை திருப்திப்படுத்துவதற்காக அங்கு சமாதியில் ஆழ்ந்தார் என்று சுகதேவ கோஸ்வாமி அரசரிடம் அறிவித்தார். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்தான் மூவுலகங்களுக்கும் உண்மையான ஆன்மீக குருவும் அனைத்து வேத ஞானத்திற்கும் மூல ஊற்றும் ஆவார். ஆயினும் வேதங்களின் மூலமாக பரம சத்தியத்தின் உருவ அம்சங்களை அறிவது கூட மிகவும் கடினமானதாகும். பரமபுருஷரை பரம பூரண சத்தியமாக அறிந்து கொள்வதற்கு அவரது சொந்த உபதேசங்கள் தேவைப்படுகின்றன. இத்தகைய உன்னத அறிவிற்குரிய நூலாக பகவத்கீதை விளங்குகிறது. பரம புருஷராலேயே அனுகிரகம் செய்யப்பட்டாலல்லாது பகவானை ஒருவரால் அறிய முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பௌதிக உலகில் இருந்தபொழுது அர்ஜுனனிடமும் உத்தவரிடமும் அவர் விசேஷ கருணையை வெளிப்படுத்தினார். அர்ஜுனன் போரிடுவதில் உற்சாகப்படுத்துவதற்காகவே குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பகவானால் பகவத்கீதை பேசப்பட்டது என்பதில் சந்தேகமில்லை. எனினும் பகவத்கீதையின் உன்னத ஞானத்தை முழுமையடைய செய்வதற்காக பகவான் உத்தவருக்கு உபதேசித்தார். பகவத்கீதையிலும் கூடி தம்மால் பேசப்படாத அறிவை பரப்புவதற்காகவும் தமது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் உத்தவரை பகவான் தேர்ந்தெடுத்தார். வேத இலக்கியங்களில் பற்று கொண்டுள்ளவர்களும் கூட பகவானே எல்லா வேத ஞானத்திற்கும் மூலம் என்பதை இப்பதத்திலிருந்து அறியலாம். வேதங்களை படித்தும் பரமபுருஷரை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் பகவானை பற்றிய அறிவில் மேலும் முன்னேறுவதற்கு உத்தவரை போன்ற பக்தர்களிடம் புகலிடம் கொள்ளலாம். வேதங்களிலிருந்து பரமபுருஷரை அறிவது மிகவும் கடினம் என்றும் உத்தவரை போன்ற தூய பக்தர்களிடமிருந்து அவரை சுலபமாக அறியலாம் என்றும் பிரம்ம சம்ஹிதை கூறுகிறது. பத்ரிகாசிரமத்தில் வாழ்ந்த மாமுனிவர்களிடம் கருணை கொண்ட பகவான் தம் சார்பாக அவர்களிடம் பேச உத்தவருக்கு அதிகாரம் அளித்தார். இத்தகைய அங்கீகாரத்தை பெற்றிருந்தாலல்லாது பகவானின் பக்தி தொண்டை அறியவோ அதை பிரச்சாரம் செய்யவோ முடியாது. பகவான் இவ்வுலகில் அவதரித்திருந்த பொழுது பல அசாதாரணமான செயல்களை அவர் நிறைவேற்றினார். உதாரணமாக வானவெளியில் பிரயாணம் செய்து ஸ்வர்க்கத்திலிருந்த பாரிஜாத மரத்தை கொண்டு வந்தார். மேலும் அவரது குருவான சாந்தீபனி முனிவரின் புத்திரரை யமலோகத்திலிருந்து மீட்டு வந்தார். மற்ற கிரகங்களிலுள்ள உயிர்வாழ் நிலைகளை பற்றிய தகவல்களையும் உத்தவர் பெற்றிருந்தார் என்பதில் சந்தேகமில்லை. வானவெளியிலுள்ள கிரகங்களை பற்றி நாம் அறிய ஆவல் கொண்டிருப்பதைப் போலவே முனிவர்களும் அவற்றை பற்றி அறிய ஆவல் கொண்டிருந்தனர். பத்ரிகாசிரமத்திலுள்ள முனிவர்களுக்கும் நர நாராயண திருமூர்த்திகளுக்கும் ஒரு செய்தியை எடுத்துச் சொல்வதற்காகவே உத்தவர் முக்கியமாக அங்கு அனுப்பப்பட்டார். இத்தகைய ஒரு செய்தி வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ள செய்தியை விட மிகவும் இரகசியமான செய்தியாக இருந்திருக்க வேண்டும். எல்லா அறிவிற்கும் மூலம் பகவானே என்பதில் சந்தேகமில்லை. நர நாராயணருக்கு உத்தவர் மூலமாக அனுப்பப்பட்ட செய்திகளும் கூட வேத ஞானத்தின் ஒரு பகுதியே ஆகும். ஆனால் அவை மிகவும் இரகசியமானவை ஆகும். அவற்றை உத்தவர் மூலமாக மட்டுமே அனுப்பப்பட முடியும், அல்லது அவரை போன்ற ஒரு தூய பக்தரின் மூலமாக மட்டுமே அவற்றை புரிந்து கொள்ள முடியும். இத்தகைய இரகசியமான அறிவு உத்தவருக்கும் பகவானுக்கும் மட்டுமே தெரிந்திருந்ததால் உத்தவர் பகவானுக்கு சமமானவர் ஆக இருந்தார் என்று கூறப்படுகிறது. உத்தவரைப் போலவே ஒவ்வொரு ஜீவராசியாலும் பகவானின் இரகசிய தூதுவராக செயற்பட முடியும். ஆனால் இந்நிலையை அடைவதற்கு ஒருவர் உன்னத அன்பு தொண்டில் நிலை பெற்றவராக இருக்க வேண்டும். பகவத்கீதை உறுதி செய்வது போல் இத்தகைய இரகசிய அறிவு உத்தவரையும் அர்ஜுனனையும் போன்ற தூய பக்தர்களிடம் மட்டுமே படைக்கப்படுகிறது. இவர்களின் மூலமாகத்தான் இந்த இரகசியத்தை ஒருவன் கற்றறிய வேண்டும். இதற்கு வேறு வழியில்லை. பகவானின் இத்தகைய அந்தரங்க பக்தர்களின் உதவியில்லாமல் பகவத்கீதையோ ஸ்ரீமத் பாகவதத்தையோ ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரரின் கருத்துப்படி பகவான் அனுப்பிய இரகசிய செய்தி அவரது மறைவின் இரகசியத்தையும் அவரது வம்சத்தின் அழிவையும் பற்றியதாக இருந்திருக்க வேண்டும். யது வம்சத்தினுடைய அழிவை
பற்றிய புதிரை அறிய அனைவரும் ஆவல் கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும். அதை பற்றிய செய்தியைத்தான் அவர் உத்தவருக்கு விளக்கிக் கூறி நரநாராயணருக்கும் தமது தூய பக்தர்களுக்கும் அறிவிப்பதற்காக பத்ரிகாசிரமத்திற்கு அவரை பகவான் அனுப்பினார். இத்தகைய ஒரு செய்தி வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ள அறிவை விட மிகவும் இரகசியமானதாக இருந்திருக்க வேண்டும். பகவான் எல்லா அறிவிற்கும் மூலம் என்பதில் சந்தேகமில்லை. உத்தவர் மூலமாக நரநாராயணருக்கும் மற்ற முனிவர்களுக்கும் அனுப்பப்பட்ட செய்திகளும் வேத அறிவின் ஒரு பகுதியே என்றாலும் அவை மிகவும் அந்தரங்கமானவை என்பதால் உத்தவரை போன்ற ஒரு தூய பக்தரின் மூலமாக மட்டுமே அனுப்பப்படுவோ அல்லது புரிந்து கொள்ளப்படுவோ கூடியவை ஆகும். இத்தகைய இரகசியமான அறிவு பகவானுக்கும் உத்தவருக்கும் மட்டுமே தெரிந்திருந்ததால் உத்தவர் பகவானுக்கு நிகரானவர் என்று கூறப்படுகிறது. உத்தவரைப் போல ஒவ்வொரு ஜீவராசியாலும் பகவானுக்கு நிகரான அந்தரங்க தூதராக விளங்க முடியும். ஆனால் உன்னத அன்பு தொண்டின் வலிமையால் ஜீவராசி பகவானின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்க வேண்டும். பகவத்கீதை உறுதி செய்வது போல் இத்தகைய இரகசிய அறிவானது உத்தவரையும் அர்ஜுனனையும் போன்ற தூய பக்தர்களிடம் மட்டுமே நம்பிக்கையுடன் ஒப்படைக்கப்படுகிறது. எனவே இவர்களைத் தவிர மற்றவர்களின் மூலமாக இதை ஒருவரால் அறிய முடியாது. இத்தகைய பக்தர்களின் உதவியின்றி பகவத்கீதையோ ஸ்ரீமத் பாகவதத்தையோ யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் கூறியதாவது, அந்த அந்தரங்கச் செய்தி பகவானின் மறைவு மற்றும் அவரது வம்சத்தின் அழிவு ஆகியவற்றின் இரகசியத்தை பற்றியதாக இருக்க வேண்டும். யது வம்சத்தின் அழிவை பற்றிய இரகசியத்தை அறிய அனைவரும் மிகவும் ஆவல் கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும். அந்த இரகசியத்தை பகவான் உத்தவருக்கு விவரித்து அதை பத்ரிகாசிரமத்தில் உள்ள நரநாராயணருக்கும் பகவானின் பிற தூய பக்தர்களுக்கும் அறிவிக்கும்படி